இதுவே மருந்தடிச்ச பழம்ண்டா ஒரு அருவருக்கத்தக்க ரசாயன மனம் அல்லது உலோகம். ஒரு இது உட்பக்கம் பாருங்க, என்ன பழம் வந்து வெளியில் பாருங்க காய அடிக்குது. வடிவா பாருங்க, பச்சை மஞ்சள் ஏதோ ஒரு இடத்த சிவப்பு, அப்படி ஒரு திட்டமாக ஒவ்வொரு கலரில் இருக்கும். வடிவா பாருங்க, மருந்தடித்த பழம் ஒரே கலராக இருக்கும் எல்லாம். அது வாழைக்குலையில் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். தோலின்ற ரசாயன கட்டமைப்பு மென்மையாகிடும் மக்களே. இப்போ மென்மையாகிறதால ஒரு பாருங்க மக்களே, இது உள்ளுக்கு நல்ல பழமாக கிடையாது. உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னால் காட்டுறேன். இந்த தன்மை வந்து அடர்த்தியாக வந்துடும். ஒரு பழம் காயாக இருந்து பழுக்கேக்க, அப்போ பழம் வந்து தாளும். இந்த மருந்து அடித்த பழங்களை நீங்கள் ஒன்றும் செய்யறதில்லை, வேண்டாமல் விட்டு விட்டீங்களா சரி, ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி நடுவில் ஒரு ப்ரௌனாக அவிஞ்சு போய் கிடக்குன்னா இவங்க ஃபோமலின் அடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இது நல்ல ஆப்பிள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் செய்து விட்டால் தான் ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளாவது சாப்பிட்ற பழங்களை ஓரளவு நல்லா விற்கும். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி ஒரு எண்ணியில் ஒரு முக்கியமான காணொலி. காரணம், நாங்கள் இன்றைக்கு சாப்பிட்ற பழங்கள் எல்லாம் பழம் எல்லாத்துக்கும் கெமிக்கல் அடிக்கிறாங்க, மருந்து அடிக்கிறாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க நிறுவனம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள். அதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு வீடியோவை நீங்கள் அநேகமாக பார்த்துருக்க முடியாது. ஸோ மறக்காமல் இறுதி வரைக்கும் பார்க்குற மட்டும் இல்லை, இந்த காணொலியை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் செய்து விட்டால் தான் ஒவ்வொரு குழந்தை பிள்ளைகளாவது சாப்பிட்ற பழங்களை ஓரளவு நல்லா விற்கணுமென்ட்டு எங்களுடைய வியாபாரிகளுக்கு சிந்தனை வரும். நேரடியாக காணொலிக்க போவோம். இந்த பழங்களுக்கு மருந்து அடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி முதலாவது கதைக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறது, மருந்து அடிக்கலாமா, அடுத்த பிரச்சனை மருந்தை அடிக்கலாமா அல்லது பயன்படுத்தலாமான்றது ரெண்டாவது கதைக்க போகிறேன். அடுத்தது, நாங்கள் நல்ல பழங்களை எப்படி உற்பத்தி செய்கிறது, சரியான முறையில் அதை எப்படி உற்பத்தி செய்கிறது, இந்த மாதிரி 3 விஷயம் கதைக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது மருந்து அடிக்கலாமானதை பற்றி கதைக்க போகிறோம், எப்படி அந்த நல்ல முறையில் அந்த பழங்களை உற்பத்தி செய்கிறன்ற விடயமாக கதைக்க போகிறோம். நேரடியாக காணொலிக்க போவோம். ஒரு பழம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்தடித்த பழத்துக்கும் நல்ல பழத்துக்கும் ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் நிறத்தில். மக்களை வடிவாக்கலுங்க, இந்த பழத்தை பாருங்கள், இயற்கையாக பழுத்த பழங்கள். வடிவாக்கலுங்க இந்த கதையை, பச்சை மஞ்சள் ஏதோ ஒரு இடத்த சிவப்பு, அப்படி ஒரு திட்டமாக ஒவ்வொரு கலரில் இருக்கும். வடிவாக பாருங்கள், ஒவ்வொரு கலரில் இருக்கும். இதுவே மருந்தடித்த பழம்ண்டா ஃபோட்டோ எடுக்க வச்ச பழம் மாதிரி அல்லது ஏஐயில் உருவாக்கின பழம் மாதிரி எல்லாம் ஒரே கலரில் இருக்கும், தண்டும் ஒரே கலரில் இருக்கும். இது அப்படி இல்லை. ஸோ மருந்தடித்த பழத்தை எப்படி ஈஸியாக இனம் காணலாம்டா, இந்த மருந்து அடிக்காத பழங்கள் இப்படி வேறு டிஃப்ரெண்ட் கலர்களில் இருக்கும். மருந்து அடித்த பழம் ஒரே கலராக இருக்கும் எல்லாம். அது வாழைக்குலையில் தெளிவாக கண்டுபிடிக்கலாம். வாழைப்பழம் பழுக்கிறது வந்து நார்மலாக இடைப்பழம் என்று சொல்கிறது. அது குலையில் இடையில் எங்கேயும் ஒன்று பழுத்து பிறகு அங்கால மிச்சம் பழுக்கும். அது இந்த செயற்பாட்டை முறைக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். மனுஷருக்கு ஹோர்மோன்கள் இருக்கிற மாதிரி தாவரத்துக்கும் இருக்குது. அதை தாவர ஹோர்மோன்கள் என்று சொல்கிறது. சில பேர் தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் என்று சொல்லுவினோம். இதுக்கு காரணமான அந்த பழங்கள் பழுக்கிறதுக்கு காரணமானதை வந்து எதலீன் அல்லது எதீன் என்று சொல்கிறது. வடிவாக்கலுங்க, இந்த எதலீன் என்ன செய்யும்ண்டா, இந்த நுனிப்பகுதியில் தாவரத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா இடம் பெறவித்தான் பழுக்கிறது. சிம்பிளாக சொன்னால், இந்த பழத்தை கொண்டே நான் இன்னும் ஒரு பப்பாசி ஒரு முத்தின காயோட வச்சு விட்டேன்டா அதுவும் பழுக்கும். காரணம், அதில் சுரக்கிற எதீனும் வரும். இதுன்ற எதீன் வந்து அதுக்கு பரவி பிடிக்கும். முத்தினதோட வைக்க மெட்டது முத்துமென்று சொல்லுவினம். அதுன்ற விளக்கம் இதான். இந்த எதீன் வந்து அல்லது எதிலீன் வந்து மெட்டதுக்கு பரவுறது. ஸோ வடிவாக்கலுங்க, முதலாவது வந்து இந்த மாதிரியான ஒரு செட்டப். அடுத்த ரெண்டாவது சொல்ல போகிறோம் என்ன மாதிரி என்றால், மணந்து பார்க்கலாம் மருந்தடித்த பழமோ இல்லையோ உண்டு. அப்படி மணந்தமெண்டா பழங்களுக்கு வந்து சொல்லி ஒரு மனம் இருக்குது, எசுத்தர், அதாவது பழ மனம்னு சொல்லி சாதாரணமாக ஒரு மனம் ஒன்று அடிக்கும். இதுவே மருந்தடித்த பழம்ண்டா ஒரு அருவருக்கத்தக்க ரசாயன மனம் அல்லது உலோகம். ஒரு மெட்டலை நாங்கள் மணந்தா எப்படி மணக்குமோ அந்த மாதிரி மணக்கும். ஒரு உலோகம் மாதிரி ஒன்று மணக்குதுண்டா, ஒரு பித்தளை வாசம் அப்படி எதுவும் அடிக்குதுண்டா அது மருந்தடித்த பழமாக இருக்கலாம்ன்றது சந்தேகப்படுங்க. ரெண்டாவது மனம். முதலாவது நிறத்தின் சீர்மையை பற்றி சொல்லிட்டேன், ரெண்டாவது மனத்தை பற்றி சொல்லிட்டேன்,
மூன்றாவது, இந்த நாங்கள் மருந்தெய்வங்கள் வெளியில் ஸ்ப்ரே பண்ணுறதால இப்படி அமர்த்தி பார்த்தா வெளியில் நொல் ஒன்று கிடக்கும். அதாவது இந்த தோலின்ற ரசாயன கட்டமைப்பு மென்மையாகிடும் மக்களே. இப்போ மென்மையாகிறதால ஒரு மெதுவாக இருக்கும், உள்ளுக்கு பார்த்தா வெட்டினா பச்சையாக இருக்கும். ஒரு பழம் பழுக்கிற செயற்பாடு எப்படி என்றால், ஒரு மாம்பழத்தை நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் வித்து இருக்கும். அந்த வித்துக்கு கிட்டவா நல்ல பழம் இருக்கும், வெளியில் காயாக இருக்கும். வெளியில் செங்காயாக இருக்கிற கூட உள்ளுக்கு வெட்டினா பழமாக இருக்கும். நான் சொல்கிறது நேச்சுரலாக பழுக்கிறது. இதுவே மருந்தடிச்சா வெளியில் பழக்கம், உள்ளுக்கு காயாக இருக்கும். இவரை இப்போ இருக்க வெட்டி பார்ப்போம். சும்மா உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்க மக்களே. இது உள்ளுக்கு நல்ல வளமாக கிடக்கு. உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னால் காட்டுறேன் பாருங்க. இது உட்பக்கம் பாருங்க என்ன பழம் வந்து வெளியில் பாருங்க காய அடிக்குது. வடிவா பாருங்க. இப்படி இருக்கணும். சாப்பிட்டா உள்ளுக்கு அப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியும். வித்து வந்தது ஸோ இப்படி இருக்கும். பழமப்பம் வந்து உள்ளுக்கு இருந்து வெளியிலாம் பழுக்கிறது. இதுவே மருந்தடித்த பழம் என்றால் வெளியில் கூட பழுத்திருக்கும், உள்ளுக்கு காயாக இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது மாம்பழம் வாழைப்பழம் எல்லாத்துக்கும் செய்கிறதில்ல. பிலாக்காயை அல்லது இப்படி பப்பாசிக்காயை கொண்டே நான் சொன்ன செயற்பாடை செய்கிறதில்ல, அல்லது ஆப்பிளுக்கும் செய்கிறதில்ல. மாம்பழம் இல்லை பிலாப்பழத்துக்கு பார்த்தா தண்ணிக்கு போட்டோம்டா முத்தின பழம், அதாவது பழம் தாண்டிடும். அதாவது ஒரு பழம் பழுக்கேக்க பழம் பழுக்கிறது வந்து இல்லை பயோ அடிச்சாக்களுக்கு தெரியும், ஒரு வளர்ச்சி நிகழ்வது மீள முடியாத அதிகரிப்பு. அப்போ அடர்த்தி ஆகிடும். சாதாரணமாக இது புடைக்கல விளையங்கள்னு படிச்சிருப்போம். இது இந்த தன்மை வந்து அடர்த்தியாக வந்துடும். ஒரு பழம் காயாக இருந்து பழுக்கேக்க அப்போ பழம் வந்து தாளும். இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. மாம்பழம் வாழைப்பழத்தை நீங்கள் நல்லா பழுத்ததை போட்டிங்கன்னா தாளும். இதுவே மருந்தடித்தது வெளியில் மட்டும்தானே பழுத்திருக்கும், உள்ளுக்கு காயாகத்தானே இருக்கும். அப்போ என்ன செய்வார்? மிதப்பர். இந்த செட்டப்புகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4 விஷயம் சொல்லிட்டேன், திருப்பருக்கா சொல்கிறேன். காணொலியை பார்க்குறாக்களுக்கு விளங்கும், எல்லாருக்கும் விளங்கணும்னு நான் சொல்கிறது. முதலாவது நிறத்தை வச்சு சொல்லலாம். எல்லாம் ஒற்றை மாதிரி கலர்னா மருந்தடிச்ச பழம். தண்டும் அதே கலரில் கிடக்குது, ஒற்றை மாதிரி கிடக்குதுன்னா மருந்தடிச்ச பழம். சாதாரண வாழைப்பழங்கள் அதுக்கு நல்லா பழுக்க தண்டும் சேர்ந்து பழுக்கும். நார்மலாக நடுத்தண்டும் சேர்ந்து அப்படியே எல்லாம் பழமாக கிடக்குது, பச்சையாக இல்லாமல் அது மருந்தடிச்ச பழம். பச்சையாக இருக்கண்டா பழம் மட்டும் பழுத்திருக்கண்டா அது மருந்தடிக்காதது. அடுத்தது வந்து மனம் சொல்லிட்டேன், ஒரு உலோக மனம் அடிக்குதுன்னா மருந்தடித்த பழம். அடுத்தது வந்து வெட்டி பார்க்க வெளியில் பழுத்து உள்ளுக்கு காயாக இருந்ததுனாலும் மருந்தடித்த பழம். அடுத்து வாழைப்பழம் மாம்பழங்கள் போன்றது அடர்த்தி கூடும் பழுக்கேக்க. அப்போ தண்ணிக்கு போட்டால் பழம் தாளும், கேண்டா மிதக்கும், செங்கேண்டா மிதக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களே இந்த ஃப்ரூட் ஜூஸ் விளாண்டு விற்கிறாங்க தானே, மேங்கோ ஜூஸ் அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் வந்து அப்படி அணில் கொந்துற மாதிரி பழுக்க விட்டுட்டு ஒரு சீவியில் வெட்டி உங்களுக்கு ஜூஸ் அடித்து தரணுமோ? இல்லை, இந்த ஊர்வலியை வந்து ஆய்வங்கள் தானே பாண்டிமாங்க எங்களை மாதிரி தென்மராட்சி பிரதேசங்கள் அப்படியான இடங்களில் வந்து ஆஞ்சி கொண்டு போய் எல்லாமே என்ன விளையாட்டு ஸ்ப்ரே விளையாட்டுகள்லாம் கூட, அதாவது ரசாயனங்களை பயன்படுத்தி பழக்க வைக்கிறார்கள். எப்படி சரியானதை சொல்கிறேன். அப்போ 2வது கேள்விக்கு அதுக்கு தான் போக போகிறோம். மருந்து அடிக்கலாமா? இந்த கேள்விக்கு நேராக சொன்னால் இல்லை தானே. ஏனென்னா மருந்தை பயன்படுத்தலாம், அடிக்கலாம்ன்றது ஸ்ப்ரே பண்ணுறது. ஒரு ஸ்ப்ரேயருக்கு விட்டுட்டு கிஸ் அந்த அடிக்கிறது தான் அடிக்கிறேன்னு சொல்கிறது. அப்படி அடிக்கக்கூடாது, பயன்படுத்தலாம். அதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்குது இந்த திரில் அண்ட் எத்தனை பேர் வச்சுக்காங்க திரில் அதே மாதிரி கணக்கு யூஸ் பண்ணினோம். என்னத்துக்கு அது கண்டுபிடிச்சதுண்டா வெளிநாடுகளில் ஏக்கர் கணக்கில் பயிரிடேக்க நிறைய அறுவடை கிடைக்கும். அப்போ அந்த எல்லாத்தையும் கொண்டே குப்பையில் கொட்டையிலாது. அப்போ தேவையான நேரம் பழுக்க வைக்கிறக்காக தான் செய்தது. எப்படின்னா 2 பெட்டி எடுங்கோ, ஒரு பெரிய பெட்டி ஒரு சின்ன பெட்டி. வடிவாக்கலுங்க மக்களே, ஒரு பெரிய பெட்டி நடுவில் ஒரு சின்ன பட்டி. அப்போ இடையில ஒரு இடைவெளி வரப்போதுமா இல்லையா? பெரிய பட்டிக்கும் சின்ன பட்டிக்கும் இடையில, அதை விட சின்ன பட்டியின் நடுவுலேயும் இருக்கும் இடைவெளி. பழத்தை கொண்டே சின்ன பட்டியின் நடுவுக்க வையுங்கோ. அங்கால அந்த வெளி இடைவெளி இருக்குல்ல, சுடுதண்ணி பொத்தில் மாதிரி அந்த இடைவெளி, அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்துக்கு இந்த மருந்தை கலந்து போட்டு வச்சிங்களா அந்த ஆவியில் இது பழுக்கணும். மூடின அறைக்கு ஒரு மூடின தொகுதியாக கற்பனை பண்ணுங்க. நேரடியாக அதில் தோச்சு எடுக்கிறது எங்கடையாகலே நேரது கல்யாணம் விட்டுண்டா வாழைக்குள்ளையை போட்டு இந்த பொடிக்கனை தோச்சு எடுத்த மாதிரி தோச்சு எடுக்கிறது அப்படி செய்யக்கூடாது. அது வந்து அந்த அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நிறுவன் மருந்தை வைக்கலாம்னு சொல்கிறீங்களா? அந்த ஆவியில் பழுக்கணும்னு பண்ணுறீங்களா? ஏன் நேரம் துவைக்கக்கூடாது? இந்த மருந்தை செய்யறதுக்காக பார உலோகங்கள், அதாவது கேன்சரை தோற்றுவிக்கக்கூடிய புற்றுநோயை தோற்றுவிக்கக்கூடிய பார உலோகங்களை பயன்படுத்தினோம். அதால் நேரம் நாங்கள் அடித்தோம்னா அது அப்படி அதுக்கு கிடக்கிற மட்டும் இல்லை, இது போன்ற மென்மையான தோல்களை ஊடுருவி பழத்துக்கு வந்துடும். இப்படி அப்போ இவரை நாங்கள் அடித்தோம்னா அதுக்கு பார உலோகம் வந்துடும். இப்போ விலங்குதான் நேர ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, உரிய மாதிரி செய்யலாம். அதை விட பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன செய்வினோம்? வெப்பநிலையை கூட்டுவினோம். அதுவும் இந்த எதிலின் சுரக்கிறத கூட்டும். புகையூட்டம் செய்வினோம். இந்த மடப்பண்ணங்கள் அப்புறம் இந்த ஊர்வலிய கோயில்களில் பொங்கல்களுக்கெல்லாம் செய்வோமே, அதெல்லாம் என்ன மூடி வச்சுட்டு மேலே மண்ணெல்லாம் போட்டுட்டு புகையூட்டம் செய்ய இயற்கையாக பழுக்குது. இன்னொரு பழத்தை கொண்டு வந்து பக்கத்தை வச்சு விட்றது, அப்போ அந்த மாதிரி பழுக்கும். அப்போ இப்படி கணக்கு செட்டப்புகள்
இருக்குது. இப்போ கொடியாமத்தில் வெத்தில கடை சிறியனியை போய் பார்த்தா தெரியும், பிட்டியை பொட்டி ஒன்று வச்சுக்கார், அதுக்குள்ளே கொண்டு போய் மூலையில் சாம்பிராணி குச்சி வைப்பார், இல்லாட்டி ஒரு சீப்பு பழத்தை வச்சு விட்டுக்கிறேன்னா முழுக்க பழத்தரும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் மெதட்டுகளை பயன்படுத்தணுமே தவிர மருந்தை வந்து அடிக்கக்கூடாது. பழங்களை எப்படி நாங்கள் நல்ல முறையில் பெற்று எடுக்கிறேன்னு சொன்னால், உண்மையான சரியான முறை முற்றின காய்களாக மாறின பிறகு நீங்கள் ஒன்றும் எதிலையும் சுரக்க தேவையில்லை, அந்த பழமே சுரக்கும், அதில் பழுக்கும். அதுதான் நல்ல ஒரு வாசமும் இருக்கும். அந்த பழ மனம் என்று சொல்லுவினமே, அந்த மனம் வந்து பழுக்கும். பழுத்தா என்ன பிரச்சனை, மரத்தோடு சேர்ந்து பழுக்கும். ஏன்னா அந்த ஆவியிலே எல்லாம் பழுத்திடும். இதுதான் எண்ணிலண்ட சரியான முறை. ஸோ இந்த காணொலியில் நான் உங்களுக்கு மிக மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறேன், மருந்தடித்த பழத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன். இதை கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏனெண்டா இந்த மருந்தடிக்கிற ஆக்களுக்கும் ஒரு குழப்பம் ஒன்று வரும். என்னடா இவன் எல்லாருக்கும் தெரிய பண்ணி போட்டானே இதுகளை எப்படி என்று. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவர்களோட வாக்குவாதமும் பட தேவையில்லை. வேண்டாம் விட்டு விட்டியலண்டா சொல்லி முடிஞ்சுது, அழுக வச்சுட்டு இருக்கணும். ஸோ இதால் நிறைய வருத்தங்கள் வருது. அதுக்காகத்தான் இந்த காணொலியை அனைவரையும் பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மருந்து அடித்த பழங்களை நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, வேண்டாமல் விட்டு விட்டீங்களா சரி, ஆய்வு கூட்டத்துக்கு அனுப்பி அதனை பரிசோதனை செய்து கொள்ள முடியுமான உள்ள பிரச்சனை என்னென்றால் அதற்குரிய சோதனைகள் மிகவும் விலை உயர்ந்தவை. மற்றபடி ஃபிசிக்கலாக நாங்கள் நிறைய விஷயங்களில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த காணொலியை மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ. எல்லாரும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை உண்ணணும். இது ஆப்பிள், இதுக்கு நிறைய விளையாட்டுகள் காட்டுறவை, பழுதாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதுக்குள்ளாலேயே ஃபோமலின் நடுவில் அடிக்கிறவை. இதையும் இந்த நேரத்தில் சொல்லிவிடுறேன். இன்னொரு டவுட் இருக்குது நிறைய மக்களுக்கு, இந்த வெளியில் ஒரு மெழுகு மாதிரி கிடக்கும் ஆப்பிளில், இது கூடாதோண்டு யோசிப்பினும். அது வந்து உண்மையாக மக்களே ஃபுட் கிரேட் வேக்ஸ், அதாவது உணவு தரத்தை உடைய ஒரு மெழுகு தான். என்னண்டு பூச மாட்டானே, நாட்டுக்கு இறக்குமதி செய்ய விடாங்களே. அப்போ அதால் பிரச்சனை இல்லை. அது நிறைய பேர் அப்படி இதை வெட்டி போட்டு சாப்பிட்றாக்களும் இருக்குது. சாப்பிட்றதாலே ஒரு தீமையும் இல்லை, வெட்டி சாப்பிடுங்க. ஆனால் இது ஒரு ஃபுட் கிரேட் வேக்ஸ் மக்களே இது. அப்போ அதால் பிரச்சனை இல்லை. இப்போ வெட்டி பார்த்தீங்களேண்டா நடுவில் ஒரு ப்ரௌனாக அவிஞ்சு போய் கிடக்குன்னா இவங்க ஃபோமலின் அடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இது நல்ல ஆப்பிள். ஃபோமலின் அடித்தா ஒரு மருந்து மனம் கொண்டு அடிக்கும் சாப்பிடுங்க. இப்படி கணக்கு டெக்னிக்கல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குமோ நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த காணொலியை ஒவ்வொரு மக்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உலகம் எல்லாம் இந்த விழிப்புணர்வு பெறப்பட்டும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் நிறுவனம் இருக்கணும் ராஜா, இல்லை என்னுடைய யூடியூப் தளம், அதில் டிக்டாக் தளம் ரெண்டும் தமிழ் எந்திரன் இருக்குது. லைக் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கள்டா நிறைய இதை மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறது மக்களுக்கு நல்லதுக்கு தான். ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லி போட்டு போங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.